திருநங்கைகளுக்கு 2 வீடு மாதிரி தான் இவ்வளவு காலமா இருக்கு. பழங்காலம் தொட்டு இருக்கு. பிறந்தது ஒரு வீடா இருக்கும். அவங்க வந்துட்டு திருநங்கையா மாறுவது திருநங்கை வீடா இருக்கும். காலப்போக்குல 2 வீட்டுக்கும் போற மாதிரி வரா மாதிரியான ஒரு ஏற்பு வந்துரும். ஓகே. ஆனா, இப்ப என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு வந்துட்டு புகுந்த வீடான திருநங்கைகளோடு போய் வாழ்ந்து, அவங்க வந்துட்டு தன்னை அறுவை சிகிச்சை செஞ்சுக்கணும்னா செஞ்சுக்கலாம். இந்த சட்டம் சொல்லுது. புதிய சட்ட திருத்தம். ஓகே. செஞ்சுக்கலாம். ஆனா, அங்க இருக்கக்கூடிய திருநங்கைகள் மேல புது திருநங்கைகள் அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டவங்க, இவங்க தான் எங்கள பண்ணி விட்டாங்க. எனக்கு இதுல விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டா. ஓகே. இது வந்துட்டு 10 வருஷத்துக்கு மேல தண்டனையும், 5 லட்சம் ரூபாய் அபராதமும் குடுக்கணுங்கிற மாதிரி தண்டனையவே குடுத்துருக்காங்க. ஓகே. சட்டத்துக்கு புறம்பானதுன்னு கூட சொல்லல. தண்டனையவே இதான் தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல. ஒரு பிரிஞ்சு போறாங்க. ஏதோ ஒரு கோவம்னாங்கன்னா, அவங்க போய் ஈஸியா இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். குடுத்துட்டு போக முடியும். 4வதா திருநம்பிகளை வந்துட்டு இதுலேருந்து முற்றிலும் நீக்கியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, 2019ல் இருந்த திருநம்பிகள் வந்துட்டு இந்த 6 வருஷமா அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்லி தூக்குறாங்க. ஓகே. அது என்ன அர்த்தம்னு புரியல. திருநம்பிகள் இருக்காங்க. இடையில திருநம்பிகள் வந்துட்டு திருமணம் செஞ்சுக்கலான்னு ஒரு சட்டம் இருக்கு 2022ல். அப்போ அந்த சட்டத்தையும் அவங்க புறக்கணிக்கிறாங்க. 2019ல் அவங்களே கொண்டு வந்ததையும் அவங்க புறக்கணிக்கிறாங்க. 2014ல் நாசா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவுடைய அந்த வெர்டிக்ட்லையும் திருநம்பி இருக்கிறதையும் புறக்கணிக்கிறாங்க. ஓகே. இது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. ஆல்ரெடி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்ணா பிறந்த திருநம்பிகள் வந்துட்டு அவங்க ரொம்ப காலம் அந்த பெண் உறுப்போட வாழ வேண்டிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. அவங்களுக்கு அதுக்கான மாற்று ஏற்பாடுகள் அவ்வளவா இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்கள சட்டமும் புறக்கணிச்சா அவங்க என்ன ஆவாங்கங்கிற கேள்வி இருக்கு. ஸோ இந்த 4 விஷயத்தை எதிர்த்து தான் நாங்கள் போராடுறோம். இது 4 விஷயம் தான் எங்களுக்கு முரண்பாடாக இருக்கு.